ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஈவினிங் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸ்நாக்ஸ் ரெசிபி. அதுவும் பார்த்திங்கன்னா ராகி சிம்லி செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு இட்லி குண்டான வச்சு கொஞ்சம் தண்ணி சூடு பண்ணிடலாம். அந்த தண்ணி காயறதுக்குள்ளே நம்ம மாவை லைட்டாக பதமாக பிசைஞ்சுக்கணும். அதுக்கு 2 கப் ராகி மாவு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக சால்ட்டு போட்டு நம்ம நார்மல் வாட்டரை தெளித்து நல்லா பிசைஞ்சுக்கணும். நம்மளுக்கு அந்த கொழுக்கட்டை பதம் மாதிரி பிடிக்க வந்துச்சுன்னா அந்த பதம் அப்படி கரெக்ட் அப்படின்னு அர்த்தம். நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை ஸ்டீம் பண்ணிக்கலாம் ஒரு 20 மினிட்ஸு. ஸ்டீம் பண்ணுறதுக்கு போதே நான் கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா விட்டுறலாம். இப்போ நம்ம தேங்காய் யூஸ் பண்ணுறதுனால என்னென்னா 2-3 நாளைக்குள்ளே அது காலி பண்ணிடணும். ரொம்ப நாளைக்கு வச்சுருந்தா தேங்காய் போட்டோம்னா சீக்கிரம் கெட்டு போயிடும். அதனால் போட மாட்டாங்க சில பேர். நான் லைட்டாக தேங்காயும் போட்டு ராகி மாவையும் 2 சேர்த்து ஸ்டீம் பண்ணிவிடுவேன். ஒரு லேயர் மாவு, ஒரு லேயர் தேங்காய் போட்டுட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் போட்டு நல்லா ஸ்டீம் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ண வச்சுருவேன். அது ஸ்டீம் ஆகிறதுக்குள்ளே நம்ம இதுக்கான வெல்லமும் அதுக்கப்புறம் வேர்க்கடலையும் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அதை எடுத்து கொட்டி லைட்டாக ஆற வச்சிடலாம். அது ஆற கேப்பில் இதை நம்ம 2த்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாம், வெல்லமும் வேர்க்கடலையும். அதுக்கப்புறமா நம்ம ஆற வச்ச மிக்சர் பவுடரை எடுத்து கொஞ்சமாக அதையும் ஒரு ஓட்டி எல்லாத்தையும் ஒன்றா கலந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வெல்லம் பதம் பார்த்துட்டு ஓகே டேஸ்ட் அப்படி ஓகேன்னா அதை விருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நீங்கள் லைட்டாக போட்டு மிக்ஸ் பண்ணும் போதே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெல்லம் போட்டுக்கோங்க. அப்போ தான் 2 நாளைக்கு ஆனாலும் கொஞ்சம் இருக குறையும். இதுதான் நம்மளோட ஃபைனல் அவுட்புட். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.